கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக நடைபெற இருக்கின்ற செயற் வீரர் வீராங்கனை கூட்டத்திற்கு உங்களை அன்போடு மாவட்டத்தின் சார்பாக அழைத்தவர்களாக, இந்த செயற் வீரர் வீராங்கனை கூட்டம் ஏன் எதற்கு என்பதனை மாவட்ட மாநில பேச்சாளர்கள் உங்கள் முன் விளக்குவார்கள். அதிலே பேசக்கூடிய சொல்லக்கூடிய செய்திகளை அமைதியாக உள்வாங்கியவர்களாக செயல்படுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையிலே நம்முடைய செயல்பாடுகள் அமைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாகவும், மாவட்ட மாணவரணி செயலாளர் சகோதரர் ரஹமத்துல்லா எம்ஐசி அவர்கள் உங்கள் முன் கொள்கை உறுதியும் அழைப்பு பணியும் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் எதிர்வரக்கூடிய பிப்ரவரி 9 டிஎன்டிஜே புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக நடைபெற இருக்கின்ற ஏகத்துவ எழுச்சி மாநாட்டை முன்னிட்டு தற்பொழுது அந்த மாநாட்டு பணிகளை வீரியப்படுத்துவதற்காகவும், மாநாட்டை இலக்காக வைத்து மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ கொள்கையினை சரியான அடிப்படையிலே கொண்டு சேர்ப்பதனுடைய களப்பணி ஆற்றக்கூடிய வீரர்கள் வீராங்கனைகளாக நாமெல்லாம் இங்கே அல்லாஹுடைய அருளால் ஒன்று குழும்பி இருக்கிறோம். இந்த அழகிய நேரத்திலே கொள்கை உறுதியும் அழைப்பு பணியும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு உள்ளது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே கோடான கோடி மனிதர்களை படைத்திருந்தாலும் அத்தனை விதமான மனிதர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் நம்மை தேர்வு செய்து அவனுடைய மார்க்கமான மறுமையிலே வெற்றியை தரக்கூடிய, நிம்மதியை தரக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்திலே என்னையும் உங்களையும் இறைவன் பயணிக்க வைத்திருக்கிறான். அப்பேற்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற பொழுது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் மார்க்கம் எந்த கொள்கையை நமக்கு வகுத்து தந்திருக்கிறதோ, எந்த கொள்கையின் அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்று சொல்லி இறைவனாலும் இறை தூதராலும் கற்றுத்தரப்பட்டதோ, அந்த கொள்கையின் பிரகாரம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எந்த கொள்கையிலே இறைவன் நம்மை இன்று வரைக்கும் பயணிக்க வைத்து கொண்டிருக்கிறானோ, அந்த கொள்கையிலே உறுதியோடு வாழக்கூடிய முஸ்லிம்களாக, இறை நம்பிக்கையாளர்களாக நம் ஒவ்வொருவரினுடைய உள்ளங்களையும் என்ன செய்ய வேண்டும், சீர்படுத்தி அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். நாம் கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டுமையானால் பல எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும். பல்வேறு விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்திக்க நேரிடும். உறவினர்கள் எதிர்ப்பார்கள், ஊரார் எதிர்ப்பார்கள், பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் எதிர்ப்பார்கள். இத்தனை எதிர்ப்பும் நம்மை நோக்கி அம்புகளாக வருகிறதேயானால் நாம பயணிக்கக்கூடிய கொள்கை என்பது
அல்லாஹ்வுடைய அருளால் மிக அழகான கொள்கையாக இருக்கிறது. எல்லாருடைய நாவிலிருந்து வரக்கூடிய வாசகம்தான். சின்ன பிள்ளை முதற்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. நாம் எந்த வணக்க வழிபாட்டை செய்தாலும் இறைவனுக்காக செய்கிறோம். என் சார்பாக ஒரு வணக்கம் நடைபெறுகிறதையானால் அது என்னை படைத்த இறைவனுக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற கொள்கையில் என்ன செய்கிறோம்? நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளால் பயணிக்கிற பொழுது அந்த எதிர்ப்புகளை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு உண்மையான கொள்கைவாதிகளாக, ஏகத்துவவாதிகளாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய எதிர்ப்புகள், துன்பங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள், அதற்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள் உலகத்திற்கு இந்த மனித சமுதாயத்தை சீர்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டார்கள். அத்தனை நபிமார்களும் அத்தனை நபி தோழர்களும் என்ன செய்தார்கள்? சொல்லிலடங்கா துன்பத்தை அனுபவித்த காட்சிகளை எல்லாம் ஹதீஸ்கள் மூலமாக பார்க்கிறோம். எல்லாரும் கேள்விப்பட்ட பல வரலாற்று செய்திகள் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் காலத்திலே, ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் பட்ட துன்பங்கள், அவர்களுக்கு விழுந்த அடிகள், காயங்கள் என்பது பயங்கரமான சூழல். அந்த சம்பவங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி என்ன பண்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்திலே வந்த நபி தோழர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு உதாரணமாக, அறிவுரையாக சொன்னார்கள். உங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருந்தார்கள், அந்த மக்கள் எல்லாம் எப்படி தெரியுமா இஸ்லாத்திலே கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள். அவர்களுக்காக கழுத்து வரைக்கும் குழி தோண்டப்பட்டது. அதிலே அவர்கள் நிப்பாட்டப்படுவார்கள். அவர்களினுடைய தலைகளை ரம்பத்தால் என்ன செய்வார்கள்? அறுப்பார்கள். தலை 2 கூறுகளாக பிளந்து போய்விடும். இரும்புகளால் காய்ச்சப்பட்ட சீப்புகளை வைத்து அவர்களினுடைய உடம்புகளிலே கீறுகிற பொழுது தோல், சதை, எலும்பையெல்லாம் தாண்டி அவர்களை பயங்கரமான முறையிலே காயப்படுத்தியது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுடு மணலிலே என்ன செய்தார்கள்? சிறுவர்களை வைத்துக்கொண்டு இழுத்து கொண்டு சென்ற ஹதீஸ்களை எல்லாம் பார்க்கிறோம், வரலாற்று செய்திகளை. அப்பேற்பட்ட நேரத்திலேயும் அவர்களினுடைய வாயிலிருந்து வந்தது அஹதுன் அஹதுன், அல்லாஹ் என்பவன் ஒருவன் மட்டும்தான் என்று சொல்லி அவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிற பொழுதும் என்ன செய்தார்கள்? இந்த கொள்கையிலே உறுதியோடு இருந்தார்கள் என்ற தகவலை, என்ற செய்தியை அவர்களை எடுத்துரைத்தார்கள் என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு துன்பத்தை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள். அவ்வளவு சுமைகளையும் அவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு என்ன செய்தார்கள்? என்னை படைத்த இறைவன் இருக்கிறான், அந்த இறைவனுடைய கொள்கையிலே நாங்கள் சரியாக இருக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் நாளைக்கு மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு கொள்கையிலே ஆணித்தரமாக என்ன செய்தார்கள்? உறுதியாக இருந்த ஒரு சூழலை பார்க்கும். இன்னைக்கு நம்மெல்லாம் என்ன செய்கிறோம்? சர்வ சாதாரணமாக பெரிய துன்பங்கள் எல்லாம் கிடையாது. ஏதோ சின்ன சின்ன இறப்புகள் ஏற்பட்டாலும், சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுதும் கூட என்ன செய்கிறோம்? கொள்கை வேண்டாம், தௌஹீது ஜமாத்து வேண்டாம், இங்கே இருந்தாலே நம்மை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இப்படியெல்லாம் ஒதுங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இந்த கொள்கையில் இருந்தால் இவ்வளவு கட்டுப்பாடுகளோடு இருக்க வேண்டுமா? இந்த வரையறைகளோடு பயணிக்க வேண்டுமா? இந்த சிரமத்தை எங்களால் அனுபவிக்க முடியாது என்று சொல்லி கொள்கையை விட்டு தடம்புரளக்கூடிய மனிதர்களை என்ன செய்கிறோம்? இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களை பார்க்கக்கூடிய அவல சூழலை பார்க்கும். அதையெல்லாம் குறித்து என்ன செய்யக்கூடாது? ஒரு ஏகத்துவவாதி கலங்கக்கூடாது. அந்த ஏகத்துவ கொள்கையிலே உறுதியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும்? நாளைக்கு மறுமையிலே சொர்க்கம் கிடைக்கும். ஏராளமான சிறப்புகள் இருக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறானே, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்கள் இறைவன் அல்லாஹ் ஒருவன் என்று கூறியதற்கு பிறகு சும்மஸ்தகாமோ, அந்த கொள்கையிலே உறுதியோடு இருக்கிறார்களே, அத்தகைய நபர்களுக்கு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து, மலக்குமார்கள் என்ன செய்கிறார்களாம்? அல்லாஹ் தகாஃபு வலா தஹஸனு, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், வபுஷிரு பில் ஜன்னத்தில்லத்தி குன்தும் துஅதுன்,
வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் என்பது உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி மலக்குமார்கள் இறங்கி என்ன செய்கிறார்களாம், அவர்களுக்கு ஆதரவு சொல்வதாக, ஆறுதல் சொல்வதாக இறைவன் திருமறை குர்ஆன்ல குறிப்பிடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்போ ஏகத்துவத்தில் நாம் உறுதியாக இருந்தோமையானால் நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை தருவதற்கு தயாராக இருக்கிற பொழுது அந்த கொள்கையிலே உறுதியோடு பயணிக்கக்கூடிய ஒரு உண்மை ஏகத்துவவாதிகளாக இருக்க வேண்டும். அத்தோடு சேர்த்து அந்த ஏகத்துவ உறுதியோடு சேர்த்து இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பண்பு என்னவாக இருக்க வேண்டுமையானால், நாம் அறிந்த ஏகத்துவ கொள்கையை, நாம் கற்றறிந்த செய்திகளை பல நிகழ்வுகள் மூலமாக மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யணும், இந்த தாவா பணிகளை மையமாக வைத்து அவர்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா சொர்க்கத்துக்கு போக வேண்டுமையானால் ஏகத்துவ கொள்கை என்பது பிரதானம், அடிப்படை, மாற்றுக்கருத்து கிடையாது. இன்னும் கூடுதலான அமல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும், இறைவனால் வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்திற்கு எந்த ஒரு தங்குதடையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு பின்னால் நிம்மதியாக சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். என்ன மாதிரியான அமல்களை இணைத்துக் கொள்ளலாம்? தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, தர்மம் இருக்கிறது, திக்ர் இருக்கிறது, திருமறை குர்ஆனை ஓதுவர் இருக்கிறது, இத்தனை பணிகள் இருக்கிறது. இத்தோடு சேர்த்து இந்த ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடிய அழகிய பணியை, மகத்தான பணியை உங்களுடைய வாழ்க்கையில் இணைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது உங்களை சிறந்த சமுதாயமாக, நம்முடைய சமுதாயத்தை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், உங்களை சிறப்பித்து சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரியத்தில் நாஸ், இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் சிறந்த சமுதாயம். ஏன் தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கர், இன்னும் மக்களை என்ன செய்கிறீர்கள், தீமையை விட்டும் தடுக்கிறீர்கள் என்று சொல்லி இறைவன் என்ன செய்கிறார், நம்மை சிறந்த சமுதாயமாக சொல்வதற்கான காரண காரியங்களை இறைவன் ரெண்டே வாசகத்தில் என்ன செய்யறான், பதிவு செய்யக்கூடிய காட்சியை பார்க்க. அந்த அந்தஸ்தை அடைய வேண்டுமையானால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், நாம எப்படி இந்த ஏகத்துவ கொள்கைக்கு வந்தோமோ அந்த கொள்கையை உறவினர்கள் முதற்கொண்டு குடும்பத்தார்கள் முதலிலே ஆரம்பித்து ஊர் மக்களுக்கு, தெருக்காரங்களுக்கு, அண்டை வீட்டாருக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய இந்த அழைப்பு பணியை, இந்த ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை மேற்கொள்ளும். அல்லாஹ்வுடைய அருளால இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த தௌஹீது ஜமாத்திலே பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தானே. நாம் இந்த ஒரு ஜமாத்திலே பயணிக்கிற பொழுது ஏராளமான அமல்களை செய்கிறோம், பல தாவாக்களை, பல அணைப்பு பணிகளை செய்கிறோம். நாம் பயான்கள் நிகழ்ச்சிக்கு வருகிற பொழுது இங்கே சொல்லப்படக்கூடிய செய்தியை கேட்குறோம், அதை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கிறோம். அதுபோன்று குறிப்பிட்ட காலம் தாண்டியதற்கு பின்னாடி நானும் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டும், ஒரு பேச்சாளராக ஆக வேண்டும், நானும் அழைப்பு பணியாளராக ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த பயிற்சியை முன்னெடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். அதன் மூலமாக என்ன செய்கிறோம், மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறோம், தனிநபர் தாபா செய்கிறோம், பெண்கள் பயானில் கலந்து கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது. இப்போ இத்தனை அம்சங்களும் அல்லாஹ்வுடைய அருளால், புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே. நாம் இந்த ஜமாத்திலே பயணிக்கிற பொழுது என்ன செய்கிறோம், இது போன்ற தாவா பணிகளை நிர்வாகிகளோடும் இன்ன பிற குழுக்களோடும் சேர்ந்து கொண்டு என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறியாத மக்களுக்கு, பாமர மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிற பொழுது இதை என்ன செய்யக்கூடாது, நாம நழுவ விட்டுவிடக்கூடாது. இதன் மூலமாக என்ன செய்யணும், அழைப்பு பணியை செய்ததின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை பெற வேண்டும். இன்னும் ஏராளமாக இருக்கக்கூடிய மக்களும் என்ன செய்யணும், ஏகத்துவ கொள்கையை நோக்கி வரக்கூடிய மக்களாக இருக்கணும். அதில் என்ன அமைச்சிக்கணும்னா, நாம் இந்த ஏகத்துவ கொள்கையை இதை ஏற்றதற்கு பின்னாடி இந்த செய்திகளை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேருங்க. மாநாட்டு 9ஆம் தேதி தான், இன்னும் 40 நாட்கள் கிட்ட இருக்கிறது. மாநாட்டுக்கு எல்லா மக்களையும் கூட்டிகிட்டு வருவோம், அங்கே எல்லாரையும் சேர்த்து வச்சு என்ன செய்வோம், பிரச்சாரம் பண்ணிக்கலாம். அந்த சிந்தனை வரக்கூடாது. அங்கே பிரச்சாரங்கள் நடக்கும், பல மார்க்க அறிவுரைகளை கேட்பார்கள். அதை மையமாக வைத்து நீங்கள் எப்படி கொள்கை உறுதியோடு இருக்கிறீர்களோ இன்ன பிற உறவினர்கள்,
கொள்கையெல்லாம் தூக்கி முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு அனாச்சாரமான சபைகளுக்கு செல்லுவார். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தராத பல சபைகள் இருக்கிறது, பல செய்முறைகள் இருக்கிறது. அந்த சபைகளுக்கெல்லாம் என்ன செய்வார்கள், உங்களுடைய உறவினர்களும் போகக்கூடிய காட்சியை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். அவர்களுக்கு என்ன செய்யணும், என்னை போன்று நான் எப்படி இந்த கொள்கையிலே பயணிக்கிறேனோ அதுபோன்று இன்னபிற மக்களும் பயணிக்க வேண்டும், அவர்களும் உறுதியாக இருக்க வேண்டும், அதன் மூலமாக இறைவன் எனக்கு நன்மைகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்தனையிலே அந்த நல்ல எண்ண ஓட்டத்தில் என்ன செய்யணும், ஏனைய மக்களுக்கு தாவா செய்யக்கூடிய மக்களாக என்ன செய்யணும், நம்மை நாம தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்குத்தான் என்ன செய்திருக்கிறோம், உங்களை எல்லாம் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் அவங்கவுங்க கிளைகள் தோறும் ஏற்பாடு செய்யப்பட்ட வாகனத்தின் மூலமாகவோ அல்லது தனியாகவோ என்ன செஞ்சிருப்போம், இந்த கூட்டத்திற்கு வந்திருப்போம். இப்போ இங்கே என்ன செய்யணும், இங்கே சொல்லப்படக்கூடிய ஆலோசனை செய்திகளை எல்லாம் கேட்டு இங்கே சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி என்ன செய்யணும், நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி முடித்து விடாமல் இந்த கொள்கையில் எப்படி நாம் உறுதியாக இருக்கிறோமோ அதே கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே தாவா பணி மூலமாக என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இறுதியாக ஒரு செய்தி, அப்படி தாவா பணிகளை நாம் செய்கிற பொழுதும் நாம் ஏகத்துவ கொள்கையிலே உறுதியாக இருக்கிற பொழுதும் சரி, இந்த ரெண்டு காரியங்கள் அனைத்தையுமே என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்யணும். நான் ஒரு 4 பேர் நம்மளை பார்க்குறாங்க அதனால நான் என்ன செய்யலை, பிதஅத்தான சபைக்கு போகலை, அந்த எண்ணம் வரக்கூடாது. நான் சரியான முறையில் பயணிக்கிறேன்னா என் இறைவனுக்காக பயணிக்கிறேன். நான் இந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறேன்னா என்னுடைய இறைவன் பார்க்கிறான், அவனிடத்தில் கூட எதிர்பார்க்கிறேன். யாருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பயப்பட மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் சரி என்று சொல்லி அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும், இந்த கொள்கையிலே உறுதியாக பயணிக்கக்கூடிய மக்களாக இருக்கும். தாவா செய்கிற பொழுது அந்த எண்ணத்தை உள்ளே கொண்டு வரணும். என்னால் தான் எல்லாரும் ஊருக்குள்ளே வந்தாங்க, என்னால் தான் இந்த மக்கள் எல்லாம் ஜமாத்தில் இணைந்தார்கள், என்னால் தான் இந்த மக்கள் எல்லாம் ஏகத்துவ கொள்கைக்கு வந்தார்கள், அந்த எண்ண ஓட்டம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதிலே இறைவனுடைய நாட்டத்தோடு இறைவன் என்ன செய்திருக்கிறார், என்னையும் நீயும் இந்த தாவா களத்தில் இரு, உன் மூலமாக நான் என்ன செய்கிறேன், இறைவனாகிய நான் நேர் வழியை கொடுக்கிறேன், அவர்களுக்கு ஏகத்துவத்தை புரிய வைக்கிறேன், மனமாற்றத்தை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அந்த சிந்தனை என்ன செய்யணும், நம்முடைய உள்ளத்தில் அமைத்து கொண்டு அத்தனை விதமான பணிகளையும் கொள்கையிலே சாகர வரைக்கும் பயணிப்பதையும் இறைவனுக்காக மட்டும் நம்ம அமைச்சிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, இன்னல்லாஹ லா யன்துரு இல சுவரிக்கும் அம்வாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ செல்வங்களையோ பார்க்க மாட்டான், வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வஅமாலிக்கும், இறைவன் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளை மட்டும்தான் பார்க்கிறான் என்று இறை தூதர் அழகிய முறையில் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆகையினால் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் களப்பணியாற்றக்கூடிய வீரர்கள் வீராங்கனைகளாக இருக்கிறோம். நாமும் என்ன செய்ய வேண்டும், இந்த ஏகத்துவ கொள்கையிலே சாகர வரைக்கும் உறுதியோடு இருக்க வேண்டும். இன்னும் இந்த கொள்கையை இந்த இஸ்லாத்தின் பக்கம் வராத பல மக்கள் இருக்கிறார்கள், அத்தனை மக்களும் இந்த கொள்கையிலே பயணிக்க வேண்டும். அதற்காக முழு மனதோடு உள தூய்மையோடு என்னுடைய பணிகளை அல்லாஹ்வுக்காக அமைத்து கொண்டு இந்த மாநாட்டிற்கு அதிகமான மக்களை திரட்டி வருவேன். இந்த மாநாட்டை மையமாக வைத்து ஏகத்துவ கொள்கையை அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகளையும் செயல்பாடுகளையும் தாவா பணிகள் செய்த முறைகளையும் அவர்களுக்கு அழகிய முறையில் எடுத்துரைத்து அவர்களையும் இந்த கொள்கையிலே என்னோடு சேர்த்து பயணிப்பேன், நானும் அவர்களும் ஒன்றாக சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற சிந்தனையை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய உள்ளத்திலே ஆழ பதித்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.